Hi guys, welcome back to our channel. This is Sandy's Shoutout. நம்ம சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே போகிறப்போ நம்ம கிவ்அவே அதுலேருந்து காஸ்மிக் வைட் H3 வைட் கேமிங் ஹெட்ஃபோன்ஸை கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அந்த லக்கியஸ்ட் பர்சனாக நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஒட்டியில் என் வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். அண்ட் லாஸ்ட்டில் நான் கேட்க போகிற 2 கொஷின்ஸ்க்கு கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா அந்த லக்கியஸ்ட் பர்சன் நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா யூனிட் 1 தி crocodile 6th போர்ஷன்லேருந்து அண்ட் இட் வாஸ் ரிட்டன் பை லூயிஸ் கெரோல். இந்த போயம் crocodile யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா லூயிஸ் கெரோல் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் ரைட்டரால் எழுதப்பட்டது. இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஒர்க் இஸ் ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட். இவர் போயம் மட்டும் இல்லை, நாவல், ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் லாட் ஆஃப் ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. இவரோட ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னா ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட். இந்த ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் கார்ட்டூன் சேனல்ஸில் போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சுட்டி டிவிலாம் பார்க்கும்பொழுது இது போடுறாங்களான்னு பாருங்கள் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். The poem contains 2 stanzas and 4 lines, each known as quatrains. The poem has the rhyme scheme of AB, AB, CD, CD. இந்த poem crocodile 4 lines இருக்குது, 2 stanzas இருக்குது, 2 stanzasலையுமே 4 lines இருக்குது. ஸோ ஒரு ஸ்டான்ஸாவில் 4 lines இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு நேம் quatrains. ஸோ quatrains அப்படின்னா 4 lines ஒரு ஸ்டான்ஸாவில் இருக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் இதை பற்றி படிப்பீங்க. The poem has the rhyme scheme of AB, AB, CD, CD. ரைம் ஸ்கீம் அப்படின்னா புதுசாக ஒன்றும் இல்லை, ரைமிங் வேர்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த போயமில் ரைமிங் வேர்டு இருக்கும், அது நான் பின்னாடி சொல்கிறேன். அது எப்படி வருது, எந்த டிசைனில் இருக்குது அப்படின்றது தான் இந்த ரைமிங் ஸ்கீம் அப்படின்றது. ஸோ ஏபி ஏபி சிடி சிடி இந்த ஃபார்மேஷனில் தான் இந்த போயமில் ரைமிங் ஸ்கீம் இருக்குது. How doth the little crocodile improve his shining tail and pour the water of the Nile on every golden scale? How cheerful he seems to grin, how neatly spreads his claws and welcomes little fishes in with gently smiling jaws. I repeat it. How doth the little crocodile improve his shining tail and pour the water of the Nile on every golden scale? How cheerful he seems to grin, how neatly spreads his claws and welcomes little fishes in with gently smiling jaws. And it was written by Lewis Carroll. ஸோ திஸ் இஸ் த போயம். இந்த போயமில் என்ன சொல்ல வர ஆத்தர் அப்படின்னா ஒரு crocodile பற்றி சொல்கிறாரு. crocodile எப்படி இருக்குது, எப்படி வளருது அண்ட் ஹவ் க்ரூயல் இட் வாஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹவ் டோ த லிட்டில் crocodile improve his shining tail. இவர் ஒரு crocodile பற்றி பேசுகிறாரு. அந்த crocodile எங்கே இருக்குது அப்படின்னா நைல் ரிவரில் இருக்கிற ஒரு crocodile பற்றி பேசுகிறாரு. அது அதோட ஷைனிங் டைலை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வளர்க்குது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் சொல்லியிருப்பாங்க. அண்ட் செகண்ட் ஸ்டான்ஸால் ஹவ் சேர்ஃபுல் ஹீ சீம்ஸ் டு கிரீன், அதோட கிளாஸ் அது எவ்வளோ அழகாக நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி லிட்டில் ஃபிஷ்ஷஸ்லாம் அட்ராக்ட் பண்ணி அது தன் பக்கம் இழுத்து சாகடிச்சு சாப்பிட்றது அப்படின்றத செகண்ட் ஸ்டான்ஸால் சொல்லுவாங்க. ஹவ் இட் வாஸ் க்ரூயல் அப்படின்றத. அண்ட் திஸ் இஸ் த நைல் ரிவர். இந்த ரிவரில் இருக்கிற ஒரு crocodile பற்றி தான் நம்ம ஆத்தர் இந்த போயம் எழுதியிருப்பாங்க. The poet is talking about the crocodile that lives in the river Nile. He tells us that the crocodile improves his looks by pouring water on his body, which makes it shine and the scales appear golden under the rays of the sun. This will make him look very attractive to the fishes that he wants to prey on. ஸோ நைல் ரிவர் அப்படின்றது எங்கே இருக்குன்னா நார்த் ஈஸ்டர்ன் சைடில் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு. இந்த வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் ரிவர் எது அப்படின்னா நம்மளோட நைல் ரிவர் தான். ஸோ அங்கே இருக்கிற crocodiles எப்படி வாழுது அப்படின்றத இந்த போயமில் சொல்கிறாங்க. அது தன்னோட அப்படி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ரிவரோடைய வாட்டரை போர் அப்படின்னா ஊற்றுறது. ஸோ அந்த மாதிரி தண்ணியை மேலே ஊற்றி கோல்டன் ஸ்கேல்ஸ் அப்படின்னாக்கா செதில், ஃபிஷ்கெல்லாம் இருக்கும், ஃபிஷ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா க்ளீன் பண்ணும்போது, அந்த செதில் மாதிரி crocodileஸ்க்கு மேலே இருக்கும். அது அழகாக இருக்கும். ஸோ சன்ரேஸ் படும்பொழுது நல்லா கோல்டனாக கிளிட்டர் ஆகிறதுக்கோசரம் அது தண்ணி ஊற்றி அந்த ஸ்பெஷலிஸ்ட் ரிவரோட தண்ணியை ஊற்றி தன்னை அழகாக காமிச்சு ஃபிஷ்ஷை அட்ராக்ட் பண்ணுறதுக்கோசரம் அது வளர்க்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் நம்ம லூயிஸ் கரோல் ஆத்தர் சொல்கிறது. Second stanza, the crocodile cheerfully grins and smiles, but his smile is a mask he puts to hide his real intention of attracting the fishes. Behind the fake smile is a beast neatly spreading his claws. All the while,
lurking and waiting for an opportunity to strike at the innocent little fishes that may come to exchange pleasantries with him. ஸோ இந்த மாதிரி அழகாக தன்னை காமிச்சிக்கிட்டு லிட்டில் ஃபிஷ்ஷஸ் சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி தனக்குள்ளே அது இழுக்குது. ஸோ அப்படி ப்ளசண்ட்டாக நமக்கு அது நம்ம க்ரொக்கடைல்கிட்ட போகிற ஃபிஷ்ஷஸை ஹண்ட் பண்ணி சாப்பிட்றது. ஸோ ஆதர் இதில் இன்னொரு விஷயமும் சொல்ல வர்றாரு. என்ன அப்படின்னா, நம்மக்கிட்டேயும் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, ஸ்வீட்டாக இருப்பாங்க, சாக்லேட்ஸ்லாம் கொடுப்பாங்க. பட் நம்ம அவங்கள நம்பலாமா? நோ. The poem also draws our attention to the various people in the world who outwardly seem friendly but wait for an opportunity to strike at innocent people who may be unaware of their real malicious intentions. ஸோ இன்னொரு மீனிங் ஆத்தர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னாக்கா, இந்த க்ரொக்கடைல் போலவே நம்ம ஹியூமன் பீயிங்ஸும் சில பேர் இருப்பாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க, ஸ்வீட்டாக பேசுவாங்க, சாக்லேட்ஸ் கொடுப்பாங்க, நம்மக்கிட்ட நல்லா விளாடுவாங்க. பட் அவங்களோட இன்னர் மாஸ்க் போட்டு பேசுவாங்க. அவங்களோட இன்னர் ஒரிஜினல் ஃபேஸ் நமக்கு தெரியாது. அதாவது ஃபேஸ்ன்றது அழகு இல்லை, அவங்களுடைய ஹார்ட். ஒரு பேட் தாட்டோடு தான் நம்மக்கிட்ட அவங்க பழகுவாங்க. பட் அதை மறைச்சி ஸ்வீட்டாக நம்மக்கிட்ட நடந்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனை நம்ம நம்பக்கூடாது அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ the poet is warning us to be very careful while dealing with others and not get carried away by their sweet smile or attractive looks. போயிட்டு என்ன வார்ன் பண்ணுறாரு அப்படின்னா, அவங்கக்கிட்ட ரொம்ப எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளோட பேரண்ட்ஸ் தவிர மற்றவங்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம கேர்ஃபுல்லாக தான் நடந்துக்கணும். யார் பேச்சையும் நம்பக்கூடாது, யாரோட ஸ்வீட் ஸ்மைலுக்கும் நம்ம அடிமையிடக்கூடாது. ஸோ திஸ் இஸ் த போயம் பை லூயிஸ் கரோல். ஸோ வாங்க எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். ரீட் த போயம் அலவுட் இன் பாஸ். ஸோ இந்த போயமை விச் ஐ செட் பிஃபோர் த கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ இல்லை உங்கள் சிப்ளிங்ஸ் கூடவோ இதை லவுடாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள். சூஸ் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த பாக்ஸ் அண்ட் ரைட் தெம் இன் தி கரெக்ட் பிளாங்க்ஸ். ஸோ இங்கே 4 fill in the blanks இருக்குது ரைமிங் ஸ்கீம்காக. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரைமிங் ஸ்கீம்ன்றது சேம் ப்ரொனவுன்சியேஷனில் வர வேர்ட்ஸ் விச் வாஸ் ஏபி ஏபி சிடி சிடி. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த நாள்லேருந்து மேலே இருக்குது பாருங்கள், அதிலேருந்து எடுத்து இந்த பிளாங்க்ஸை ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ வாங்க ஃபில் பண்ணலாம். கிளாஸ் ஜாஸ், நல்லா சவுண்டை பாருங்கள். கிளாஸ் ஜாஸ். ஸோ அதே மாதிரி மேலே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஃபைல், கிளாஸ் ஜாஸ் ஃபைல். கரெக்டாக வருதா? நோ. டின், நோ. காஸ், எஸ். கிளாஸ் ஜாஸ் காஸ். ஸோ காஸ் இஸ் த ரைட் ஆன்சர். அண்ட் ஒன் மோர் டேஷ். Nail, no. While, no. Pass, yes. Class, jaws, cars and pass. So pass is the right answer. Next, second, grin, in. File, no. Din, yes. Grin, in, din. And one more dash. Nail, no. While, no. Mail, no. Thin, yes. Green, in, din and thin. So see the next. Crocodile, Nile. Crocodile, Nile. So file, yes. File. And another thing, nail, no. While, yes. ஸோ இங்கே பாருங்கள், தேர்ட் அண்ட் ஃபோர்த் கொஞ்சம் சிமிலராக இருக்குது. ஃபைல், வைல், நெயில், மெயில். பட் சவுண்டு டிஃப்ரெண்ட். இது ஃபைல், ஐ சவுண்ட் வரும். அண்ட் அனதர் ஒன் திங் இஸ் நெயில், அது ஏய் சவுண்ட் வரும். ஸோ பி கேர்ஃபுல் பிட்வீன் த டூ சவுண்ட்ஸ். crocodile, Nile, file, while. And the fourth last sound is tail, scale. இது நமக்கே தெரியும், இன்னும் மீதி 2 தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். பட் லிசன் டு த சவுண்ட். டெய்ல், ஸ்கேல். ஸோ ஏ சவுண்ட் வருது.
So male and male. Okay. Read these lines and answer the questions given below. First question is, how cheerful he seems to grin. And this is a poem line. இது ஒரு poem line. இங்கே இதுக்கான question என்னன்னா, who does he refer to? இந்த poemல பாருங்க, he அப்படின்ற ஒரு word இருக்குது. இந்த he யாரை குறிக்குது? ஸோ ரெஃபர்னா ரெஃபரன்ஸ், யாரையோ ஒருத்தவங்களை குறிக்கிறது. ஸோ who does he refer to? இந்த போயமில் crocodile, இந்த crocodile தான் he அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் கொஷின், and pour the water of the Nile. இதுவும் ஒரு போயமோட லைன்ஸ் தான். வாட் இஸ் த நைல், இன் விச் கண்ட்ரி இஸ் இட்? ஸோ நைல் பற்றி நான் சொன்னேன், நைலுக்கான பிக்சரையும் காமிச்சேன். ஸோ நைல் அப்படின்றது ஒரு ரிவர். வாட் இஸ் த நைல் மீன்ஸ் இட் இஸ் த ஸ்பெஷலஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு. In which country is it? North Eastern Africa. ஆஃப்ரிக்காவில் நார்த் ஈஸ்ட் சைடில் இருக்கிற ஒரு ரிவர். And welcomes little fishes in with a gently smiling jaws. Who welcomes the fish? Why? Who welcomes the fish? The crocodile welcomes the fish. Why? For hunt them. அதை சாப்பிட்றதுக்கு. Which line tells you that the crocodile is hungry? Which line tells you the crocodile is hungry? See, and welcomes little fishes in with the gently smiling jaws. These two lines are tell you the crocodile is hungry. இந்த ரெண்டு லைனில் தான் crocodile ரொம்ப ஹங்க்ரியாக, அதாவது பசியோடு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஹங்க்ரி மீன்ஸ் பசி. முன்னாடி ஒரு வேர்ட் சொல்லி கொடுத்தேன், என்ன வேர்டு? போர். போர்னா ஊற்றுறது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டீங்க, இல்லை தண்ணியை ஊற்ற போகிறீங்க, செடிக்கு தண்ணி ஊற்ற போகிறீங்க அப்படின்னாக்கா இங்கிலீஷில் சொல்லி பழக்குங்க. ஐம் கோயிங் டு pour the water அப்படின்னு சொல்லுங்கள். போர்னா தண்ணி ஊற்றுறது, ஹங்க்ரினா பசிக்கிறது. டி, ஒர்க் இன் பாஸ். ஷேர் யுவர் ஆன்சர்ஸ் வித் யுவர் பார்ட்னர். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ இல்லை உங்களோட சிப்ளிங்ஸ் கூடவோ இந்த ஆன்சர்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த போயம் அபவுட்? த போயம் இஸ் அபவுட் த crocodile அண்ட் how it was cruel. crocodile பற்றியும் அதோடைய இன்னர் மீனிங் பற்றியும் இந்த போயமில் சொல்லியிருப்பாங்க. how does the crocodile's tail look? அதோட crocodileோட டெய்ல் எப்படி லுக், அது எப்படி பார்க்குறதுக்கு இருக்குது? ஷைனிங்காக இருக்குது. ஸோ the crocodile's tail is looking shiny. What does improve his tail means? Improve his tail means என்ன? improve his tailனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ improve his tailனா growth of the tail. அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நைல் ரிவரோடைய தண்ணியை ஊற்றி ஸ்பெஷல் ரிவரோட தண்ணியை ஊற்றி அது எவ்வளோ அழகாக வளர்க்குது அதோட டெய்லை அப்படின்றது தான் இந்த மீனிங். ஸோ improve his tail mean growth of the tail. How does he spread his claws? எப்படி? neatly. He spread his claws as neatly. ரொம்ப நீட்டாக அதோட நகங்களை அது விரிக்குது. claws means நகம் or wrist. Why does he welcome little fishes? ஏன் அது லிட்டில் ஃபிஷ்ஷஸை வெல்கம் பண்ணுது? for why? அது கூட விளையாடுறதுக்கா? no, அதை சாப்பிட்றதுக்கு. for hunt them. He welcomed little fishes for hunt them. அதை சாப்பிட்றதுக்கோசரம் லிட்டில் ஃபிஷ்ஷஸை வெல்கம் பண்ணுது. Which line talks about the crocodile's mouth and his shape? ஸோ which line, எந்த லைன் crocodileோடைய மவுத் அண்ட் ஷேப்பை பற்றி சொல்லுது? ஸோ ஷேப் பற்றி சொல்கிறது how does the little crocodile அப்படிங்கிற லைன் ஷேப் பற்றி சொல்லுது. And how cheerful he seems to grin, how neatly spread his claws and welcome little fishes with gently smiling jaws. So these lines are say about the crocodile's mouth and his shape. And he is the author of this poem, Lewis Carroll. And this is the question session. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் அந்த கிஃப்ட் வாங்கணும், ஹெட்ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த 2 கொஷனுக்கு கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ், who is the author of this poem?
இந்த போயமோட ஆத்தர் யார்? இப்போவும் நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன். ஸோ ரிமைண்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் செகண்ட் கொஷின் இஸ், வாட் வாஸ் த ஃபேமஸ் ஒர்க் ரிட்டன் பை தி ஆத்தர்? இவரால் எழுதப்பட்ட ஃபேமஸ் ஒர்க் என்ன அப்படிங்கிறது செகண்ட் கொஷின். ஸோ கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் நீங்கள் அந்த ஹெட்ஃபோன்ஸை வாங்குறதுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ ஃபார் வாட்ச் மை வீடியோ. நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேக் யூஸ் ஆஃப் இட். பாய் கிட்ஸ், we will meet you in a next video.